தமிழ் தேசியத்திற்கு தெலுங்கர்களோ கன்னடர்களோ மலையாளிகளோ முதன்மையான எதிரிகளாக இருக்க முடியாது. நீண்ட நெடுங்காலமாக புதுதில்லியிலே இந்த ஆட்சி அதிகாரம் மையம் கொண்டிருக்கிற நிலையில் இந்தி பேசக்கூடியவர்கள் தான் மொழிவழி தேசியத்திற்கு எதிரிகள், தமிழுக்கும் எதிரிகள். வட இந்தியர்கள் தான் மொழிவழி தேசியத்திற்கு எதிரிகள். அவர்கள் இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணித்து மொத்த இந்தியாவையும் சமஸ்கிருத இந்தியாவாக அல்லது சனாதன இந்தியாவாக அல்லது இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களின் இந்தியாவாக மாற்ற வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறார். அப்படிப்பட்டவர்களை அம்பலப்படுத்தாமல், அவர்களுக்கு எதிராக மக்களை திரட்டாமல், அவர்களுக்கு எதிரான ஒரு அரசியலை இங்கே கட்டமைக்காமல், தமிழ்நாட்டில் தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் போராடிய தலைவர்களை தமிழர் அல்லாதவர்கள் என்று அடையாளம் காட்டி அவர்களை தெலுங்கு எதிர்ப்பாளர்களாகவும் கன்னட எதிர்ப்பாளர்களாகவும் மலையாள எதிர்ப்பாளர்களாகவும் மாற்றி சனாதன கும்பலுக்கு சேவை செய்து வருகிற போலி தமிழ் தேசியவாதிகளை மக்களுக்கு அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் இன்றைக்கு ஒரு வரலாற்று கட்டாயமாக எழுந்துள்ளது.